இதில் ஓமதேசாய நமக்கு என்ற நாமம் முதலிலும் அதற்கு அடுத்தாற்போல் வாழைச்சத்திரையாவின் நாமம் மட்டுமே எனக்கு திரும்ப திரும்ப இருந்தது. அதை நான் முயற்சி செய்த பொழுதும் மறுபடியும் எனக்கு வாழைச்சத்திரை தரிசனம் கிடைக்கும் பொழுது தவத்தில் இருக்கக்கூடிய வாழைச்சத்திரை ஞாபகம் தான் என் கண்களில் முதலில் இருக்கிறது. அதனால் என்னவோ தெரியவில்லை, எனக்கு இந்த நாமம் திரும்ப திரும்ப எனக்கு வந்து கடைசி முடியும் வரையிலும் வாழைச்சத்திரையார் நாமமே போற்றி என்று வந்தோம். அதன் உயர்நிலை சூட்சமத்தினை உணர்த்த இயலுமோ உனக்கு? அதன் உயர்நிலை சூட்சமம் புரியவில்லை. அகத்தியன் உரைக்கின்றோம். ஒருங்கே அமையப்பெற்ற உலகாளும் நிலைதனை பிரபஞ்ச மகா சபையோடு இணைத்து அமர்ந்து முதலாவதாக அமையப்பெற்ற சபைகளிலே ஏற்றம் கொண்டு ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியனை அகத்தியனாய் அமர்ந்து வணங்கி அவன் காட்டிய நல்வழியில், நேர்வழியில், அறவழியில், அற்புதமான இறைவழியில் அப்பயணம் மேற்கொண்ட சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பட்டம் கிடைக்காத அவ்வேளைதனிலிருந்து அவன் மேற்கொண்ட அப்பயணம் அதில் அதி உயர் சூட்சம நிலையாய் கிடைத்த அற்புத பொற்பேலை ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் பேழையாகும். அப்பேழை கிடைத்த தருவாயில் இருந்து பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம் தொடங்கி ஏற்புடைய இப்பூவுலகை கலியுகத்தை மாற்றுகின்ற அரும் பணிதனை அகத்தியன் ஆற்றுவதற்காக பூ உலகிற்கு அடியெடுத்து வைத்து அப்பூவுலகில் நல் தடம் எதுவென்று யாம் ஆராய்ந்து பார்க்கையில் யாம் தேர்ந்தெடுத்த தலம் இத்தலம் என்று யாம் ஏற்கனவே உறுதியளித்தோம். அத்தலம் அதில் நல் ஆசான் நிலை கொண்டவன் அகத்திய நாமத்தினை மறவாது, அகத்தியன் சுவட்டினை மறவாது சென்ற அந்நிலைக்காக ஆதி சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நூற்பேழை கொடுத்து இங்கு வந்து அகத்தியன் பூவுலக நிலைதனில் ஒரு மானிடன் சரீரத்தில் இருந்து யாம் பணியாற்ற வேண்டும் என்று தேடிய பொழுது கிடைத்த ஒரு மானிடன் உன் ஆசான் வாழைச்சித்தன் என்று உரைக்கின்றான். அவன் வாழைச்சித்தன் என்று சிவபெருமான் பட்டம் கொடுத்த அவ்வேளைதனில் இருந்து ஆதி சிவசூட்சம நூலோடு பயணப்பட்ட அக்காலகட்டங்களில் யாம் வழங்கினோம் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் அருநாமம். நாமம் 11,000 யுகமாக தவம் இருந்த பாதாள கங்கா நதிநீரின் பேராற்றலுக்கு யாம் வழங்கிய அந்நாமம் ஒட்டுமொத்த 14 லோகங்களில் புண்ணியத்தை மட்டும் தன் நிலையாய் ஏற்புடைய அந்நிலை கொண்டு ஏற்று அமர்ந்த அச்சித்தன் அமர்ந்த தலமதில் அகத்தியன் அப்பணிக்காக அமரும் பொழுது அகத்தியன் பணியாற்றி கொண்டிருந்தோம். அகத்தியன் யாம் பூ உலகிற்கு பணியாற்றி கொண்டிருந்தோம். சிவசபை ஆசானோடு அவன் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பட்டம் கிடைத்து இது போன்று அற்புதமான இயல்பு நிலை சீடர்கள், சூட்சம சீடர்கள் எங்கும் நிறைந்திருக்கும் அகத்திய நாமத்தினை உள்ளூர 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 உச்சரித்து தற்பொழுது உரைக்கின்ற நாமம் எது? சிவமகா வாழைச்சித்தன் நாமம். எம் பணி நிறைவடைந்து விட்டது என்று யாம் உரைத்தோமே, அப்பணி நிறைவடைந்திருக்கின்றது இச்சபைதனில் இச்சிவராத்திரி பெருவிழாவில் இருந்து என் அகத்திய நாமம் உள்ளுக்குள் தாங்கிய சிவமகா வாழைச்சித்தனின் நாமமே உன் நாவிலும் உன் சிரசிலும் உன் கண்களிலும் உமது சரீரத்திலும் காட்சி அளித்தது உணர்த்தப்பட்டது என்று அகத்தியன் நல்லாசி எப்பொழுதும் ஓர் சபை உள்ளதென்றால் அத்துணை சீடர்களுக்கும் மானிடர்களுக்கும் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஒரு வாழும் குரு அமர்ந்த அத்தலமதில் வந்தமர்ந்து அக்குருவின் நாமத்தை உரைக்க உரைக்க அவனில் இருந்து வேறு உயர் குரு எவனும் இல்லை என்ற நினைவோடு அமர்பவனுக்குள் சிவம் காட்சி அளிப்பார் என்பதற்கு இது ஒரு சான்று என்று எத்தலமதில் வந்து அமர்ந்தோமோ அத்தலத்தை போற்றி புகழ்கையில் அத்தலம் அவனை போற்றி புகழ்ந்து சிரசில் அமர வைக்கும் என்பதற்கு இது ஒரு அரும் இறை சான்று என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். பெருமகா நிலையாய்
அத்தகைய கீழ் திசையிலிருந்து அகத்தியனை நாடி சிவமகா வாழைச்சித்தனை நாடி சிவசூட்சம நூலின் மூலமாக இருவர் அமர்ந்து உரையாடிய பொழுது இதுவே உயர் இறை உரையாடல் என்று கேட்டு வந்து அமர்ந்து நற்சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் சிவபெருமானும் முதல் ஜாம கால பூஜை நிறைவு பெற்ற அத்துணை கணங்களும் உள்வந்து அமர்ந்த ஆசிகளை உமக்கும் யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம். ஓம் மகதீசாய நமக. ஓம் மகதீசாய நமக. ஓம் மகதீசாய நமக. இத்தகைய அலங்கார கோலம் வாழைச்சித்தாய் நமக. ஓம் அகத்தீசாய் நமக. இன்று நான் கண்ட காட்சி என் குருநாதர் வாழைச்சித்தர் இதுவரைக்கும் தங்க கிரீடம் வைத்து இதுக்கு கீழ் செங்க முகமாக எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதை நான் தரிசனம் பண்றேன். ஓம் மகதீசாய நமக. உரைத்தோமே அவதார சூட்சம சித்தன் என்று. அவதாரம் என்பது 10 மட்டுமல்ல, அவன் எடுத்த அவதாரம் 10 மட்டுமல்ல, ஒவ்வொரு யுகத்திலும் தச அவதாரங்கள் எடுத்த அற்புதமான அவதார சித்தனை நீ சிம்ம அவதாரமாக கண்டாய் என்ற ஓம் மகதீசாய நமக. அவதாரம் மானிட அவதார நிலை எடுத்து சிவமகா வாழைச்சித்தனுடைய அற்புத புண்ணிய ரூபம் தாங்கி அமர்ந்திருக்கும் இச்சபையதிலே வந்து அமர்ந்து நற்சீடராய் வளம் வரும் பல்லவ தேய நிலையில் அமர்ந்த பொழுது மதுரையன் பதியில் அரசாளும் மீனாட்சி அம்மனுடைய அருளாற்றல் கொண்ட அத்தகைய அருள் கீற்றுப்படுகின்ற அற்புத அவ்வேளைதனில் சபை நாடி வந்து நற்பூஜை விழாவில் கலந்து கொண்ட சீடருக்கு அகத்தியன் நல்லாசி. ஓம் மகதீசாய நமக. நல்தவம் உயர்தவம் நல் ஞான நிலை சிறந்து இறை சூட்சம நூலோடு சித்தனோடு சபையோடு ஞான நிலையோடு பயணப்பட அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். கணவானும் சூட்சமமாய் வந்தமர்ந்து உள் நின்று வணங்கிய கோலத்தை அகத்தியன் கண்டோம். தவச்சூழலில் ஒன்றாக அமர்ந்திருந்ததை கண்டோம். நல் ஆன்மாவாய் வளம் வந்து உனது சந்ததி காக்கும் நல்ல ஆன்மாவாய் சபையோடு வளம் வருவான் என்றார். ஓம் மகதீசாய நமக. உணர்வு வந்தாலும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு அதிர்வு, ஒரு சிறு அதிர்வு, தன்னைத்தான் மறந்த நிலை. சாம்பிராணி வாசனை வந்து ரெண்டு விதமான வாசனை. ஒன்று இங்கு தூவப்பட்ட சாம்பிராணி வாசனை, இன்னொன்று வேற்று லோகத்திலிருந்து வந்த அத்தகைய வாசனை என்று ஓம் மகதீசாய நமக. அது எந்த லோகம் என்று யூகிக்க முடிகின்றதா? இந்த இடத்துல அந்த சாம்பிராணி எதுவும் இல்லை. நான் சுற்றி வரப்போ ஒரு வாசனை அந்த காரணம் அந்த வாசனை வந்து இன்னொன்று அந்த இங்கே இல்லை. அது பாதாள கங்கா நதிநீரில் அமர்ந்திருக்கும் பாதாள லோகத்திலிருந்து சிவமகா வாழைச்சித்தன் தவம் ஏற்கையில் அவனுக்குள்ளிருந்து எடுத்த நவபாசான நிலைகளோடு கலந்து வந்த அவ்வாடை என்ற அவ்வாசனை அந்நறுமணம் கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு முன்பதாக இருந்து இவ்வளாகங்களில் அத்தகைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்றது என்பதை அகத்தியில் உரைக்கின்றோம். இன்றைய நாள் ஊரில் தென்பகுதி கடை கோடியில் சென்று நின்ற பொழுதும் அந்த நறுமணத்தை உணரலாம் என்ற அகத்தியில் அற்புதமாக நல்ல ஆசிகள் வழங்கியிருக்கிறோம். அந்நறுமணம் உள் செல்கின்ற பொழுது நவபாசான நிலைகளாக உள் செல்கின்ற பொழுது உள்ளிருக்கும் அத்துணை சூட்சம துணிகள் வேறறுக்கப்படுகின்றன என்று அதுக்கு ஊர் அடிச்சுருந்தாங்க. இங்க 11 நாள் எங்களை போட்டு மூக்கு கண்ணுக்குன்னு எல்லாருக்குமே இருந்து வருது வாடை. சின்ன வண்டி சத்தம் மாதிரி கேட்டுச்சு. அது முன்னாடி வந்து நின்று சத்தம் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது இயல்பாக வந்துச்சா இல்லை சும்மாமான்னு தெரியல. இயல்பில் உமை சுற்றி வந்தது ஜீவ ராசி அவ்வண்டு நிலையாக இருந்த பொழுதும் வந்தவன் வசிஷ்டன் என்று நமக. 11 சித்தர்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வடிவங்களில் அச்சித்தர்களுடைய சுவாசமும் அச்சித்தர்கள் நடமாடும் காலடி சப்தமும்
அவர்கள் தவ நிலையில் அமர்கின்ற போது எழுகின்ற மூச்சுக்காற்று குண்டலியின் சப்தத்தை உணர்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அதில் இது ஒரு நிலை என்று அகத்தியன் நல்லாசி ஏகாதசி பெருநாளிலிருந்து ஏகாதசி பெருநாளிலே நீர் உரை உமது காட்சியை இது நாமம் சொல்லும் போது குடிமரத்தை விட்ட நாமம் சொல்லும்போது அதிர்வு எனக்கு கட்டுப்பட்டது. முன்னும் முன்னுமா நின்னது, கை வரல அப்படியே விறுவிறுன்னு ஏறின மாதிரி நீ பணியாற்றும் போது கொடிமரத்திற்கு ஏதும் அதை தொடர்பை ஏற்படுத்தியிருக்காயா? நகைப்புக்காக அகத்தியன் உரைத்தோம். அற்புதமாய் அவ் அதிர்வு திருஅரங்க பெருமான் அமர்ந்திருக்கும் அத்தகைய ஸ்ரீரங்க நாதனுடைய திருக்கோபுரத்திற்கும் நிலையாய் நிற்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபை கோபுரத்திற்கும் இடையே நடந்த அருள் பகிர்மான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அங்கிருக்கும் அத்தகைய ஆற்றல் கொண்ட கருட பகவான் இக்கருட பகவானோடு இணைந்த கணம் ஒரு அதிர்வு இயல்பு கொடிமரத்தில் ஏற்பட்டு அது பிரபஞ்ச மகா ஞான அதிர்வு என்று அகத்தியன். நந்தியின் அருள் நிலையோடு இணைந்த திருக்கருட பகவானுடைய கோலம் என்பது அங்கு நந்தியின் மேல் அந்நந்தியின் மேல் அமர்ந்திருந்த சிவமகா வாழைச்சித்தனுடைய தோற்றத்தினை இச்சீடனும் கண்டான். இச்சீடனும் கண்டான் என்று உரைக்கின்றோம். அற்புதமாக திருக்கருட பகவான் சுற்றி வந்து கொடிமரம் சுற்றி வந்து நின்றிருந்த அனைவரது மேலும் தன் அழகால் வருடிவிட்டு சென்ற அழகு நிலையை அகத்தியன் கண்டோம். ஆசி நிலைகள் கொடுத்து சென்றது. திருஅரங்க பெருமானுடைய கோபுரமும் கொடிமரமும் ஒன்றாக இணைந்து அது இயல்பு சபை கோபுரமாக அது உருவெடுத்திருக்கின்றது என்று அகத்தியன் உறவாகும் இடத்தில் காலங்களில் அக்கோபுரம் நிலை பெறும் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம். நகைப்புக்காக உரைத்தோம். நினைப்பு அனைத்தும் வெகு வெகு நல்நிலையாய் பகல் நிலை போல் வழங்கிய அந்நிலைக்கு உமது இணைப்பணி ஆற்றி அவனுக்கும் உமக்கும் நல்லாசி நேற்று நான் தியானத்தில் இருந்தபோது இல்லத்தில் நாரத மகரிஷி அன்பு கட்டளையாக முப்பெரும் தேவர்களிடத்திலும் தேவியிடத்திலும் அன்பு கட்டளையாகவும் அவர் மிகவும் ஒரு வலிமையான கட்டளையாகவும் தாழ்ந்து பணிவோடு வருகின்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் எங்கிருந்தாலும் வந்த போதும் வராத போதும் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்று அவர் அன்பான தாழ்வான பணிவான கட்டளையோடு கேட்டதை உணர்ந்தேன். இதற்கு உங்கள் திருவாயால் தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். கேட்டவன் நாரத பெருமான். அவன் தானே உச்சி மேலையில் அமர்ந்து கொண்டு அத்துணை நிகழ்வுகளையும் கண்டு கொண்டிருக்கின்றான். கலியுக தேவசித்த சபை தொடங்கி அக்காலமதிலிருந்து பரலோகத்திற்கு தெரிவித்தவன் நாரதன் என்றான் சென்றான். இவ்வேளைதனில் பயணிக்கின்ற பொழுது எங்கிருந்து ஒளிவெல்லம் மேல் எழுகின்றது? பூவுலகில் இவ்வளவு ஒளிவெல்லம் எங்கிருந்து, இவ்வளவு ஞான ஒளிவெல்லம் எங்கிருந்து வருகின்றது என்று உற்று நோக்கிய பொழுது இறங்கி வந்தான், அமர்ந்து விட்டான். அத்தகைய பூஜை நிகழ்வு நிறைவுறும் வரை எழுந்து சென்று பரலோகமதில் உரைத்தான். இது என்ன லோகம்? அங்கு ஒரு லோகம் உள்ளது பூவுலகில், அதுதான் பரலோகம் போல் காட்சியளிக்கின்றது என்று. அற்புதமாக அவன்தான் இச்சபையின் நிலைதனை இப்பூவுலகிலிருந்து 14 லோகங்களுக்கும் பறைசாற்றிய நாரதன் என்ற அகத்தியன். அன்பு கட்டளையே, அன்பு வேண்டுகோளே, யாவருக்கும் அருள்நிலை வழங்க வேண்டும் என்று அவன் கட்டளையை ஏற்ற தேவர்கள் அவனோடு வந்து இறங்கி வந்து சிவலிங்கத்தில் அமர்ந்தார்கள் என்ற சிவலிங்கத்தின் வடிவம் சிறுநிலையாய் இருந்த பொழுதும் 33 கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலையெல்லாம் தாங்கிய சிவம். இச்சிவம் சித்தனின் கண்களுக்கு சித்தனின் தவத்தில் சிவபெருமான் அருளியது என்ற அருளப்பட்ட சிவலிங்கமே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திலிருந்து கிளம்புகின்ற அற்புதமான ஞான ஆற்றல், வினையகற்றும் ஆற்றல் அத்துணையும் கொடிமரத்தின் மூலமாக பகிரப்படுகின்றது பிரபஞ்சம் முழுவதும்.
பிரபஞ்ச மகாசபையை நினைந்து வணங்கி வாழ்த்தி தவத்தில் அமர்கின்ற ஒவ்வொருவனும் அவ்வாற்றலை பெறுகின்றான் என்று அகத்தியம் உரைத்து நல்லாசி வழங்கி பல்லவ தேவ சீடனாக அகத்தியனை பண்பாடி மகிழ்வித்த உமக்கு நல்லாசி வழங்குகிறோம். கொடிமரத்தில் வந்து தியானத்தில் அமர்ந்த போது எனக்கு அந்த காட்சி எழுதியதையா இல்லையோ பாட்டு படிக்கலையா? ஆக்கியர் பண்ற பாட்டு பாடும் வரும். அகதீஷா ஓம் அகதீஷான்னு ஆரம்பியும் வந்துடும். பையில வச்சுருக்கேன் காரில் புக்கு வேணாம் படிக்க வர வேண்டும் அகத்தீசான்னு ஒரு பண்பாடு அவங்க இருக்கிறதா எமக்கு ஞாபகம். சுவடி அப்படியே வரும் மக்கள். அனைவருக்கும் உரைநடையிலும் எழுத்து வடிவாகமும் இது போன்று உரைநடை வடிவாகமும் சிவசூட்சம நூல் வரும். இவனுக்கு பாடலாக எழுந்து வந்தது முதலாக இவனோடு பிரம்ம முகூர்த்த வேளையில் சிவபுரை தலைமையில் தங்கி இருந்த பொழுதென்று அகத்தியம் விளங்கினான். அவன் அறியா நிலையில் அவனுக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான அந்நிலையே சிவசூட்சம நூல் என்று அகத்தியம் விளங்கினான். பண்பாடு நல் நிலையில் அருநிலையாய் பண்பாடி யுகமாற்ற நிகழ்விற்கு உனது பண் கீத உபதேச நிலை போன்று தோன்றும் என்ற அகத்தியம் விளங்கினான். ஓம் அகதீசாய நமக. வான்முயில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையாய் பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய். அகத்தீஸ்வரா சிவமகா வாடை சிவசித்த தேவா சிவமகா வாடை சிவசித்த தேவா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் அகத்தீஸ்வரா என்னாயிரம் பாடல்கள் பாடிட வேண்டும் என்னாயிரம் பாடல்கள் பாடிட வேண்டும் எனதுள்ளே நீ இருந்து என்னாவில் உரைத்திட வேண்டும் வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா நோயற்ற வாழ்வு வாழ வரம் வேண்டும் உயர் தாய் தந்தை குருவுக்கு சேவை செய்திடல் வேண்டும் செய்போல் மனநிலை நீ தர வேண்டும் செய்போல் மனநிலை நீ தர வேண்டும் உயர் சேவை சிவ சேவை என்றும் செய்திடல் வேண்டும் உயர் சேவை சிவ சேவை என்றும் செய்திடல் வேண்டும் என்னால் பிறருக்கு துன்பமோ வேண்டாம் என்னால் பிறருக்கும் துன்பமோ வேண்டாம் பிறரால் எமக்கும் துன்பமோ வேண்டாம் என் செயலாவது யாதொன்றுமில்லை என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று யான் உணர்ந்து நின்றேன் வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா உன்னை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா தாயும் நீயே தந்தையும் நீயே சேயும் நீயே சிவஞான குருவும் நீயே மக்களும் நீயே மங்காத செல்வமும் நீயே மக்களும் நீயே மங்காத செல்வமும் நீயே
குலதெய்வமும் நீயே கும்பிடும் தெய்வமும் நீயே காக்கும் கடவுளும் நீயே கண்கண்ட தெய்வமும் நீயே அகத்தீஸ்வரா 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 காக்கும் கடவுளும் நீயே கண்கண்ட தெய்வமும் நீயே குலதெய்வமும் நீயே கும்பிடும் தெய்வம் நீயே குருநாதனும் நீயே ராமா கண்ணா கிருஷ்ணா கோவிந்த நரசிம்ம நாராயண தசாவதாரம் கொண்ட சங்கரா நாராயணா சங்கரா நாராயணா நாராயணா ஹரி 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 நாராயணா தேவனும் நீயே தேவியும் நீயே இந்திரனும் நீயே சந்திரனும் நீயே முப்பெரும் தேவனும் நீயே முப்பெரும் தேவியும் நீயே இந்திரனும் நீயே சந்திரனும் நீயே சகாதேவனும் நீயே மகாதேவனும் நீயே சகல தெய்வமும் நீயே நால்வரும் நீயே அருணகிரிநாதரும் நீயே நவ இரண்டு சித்தரும் நீயே நவகோடி சித்தரும் நீயே 63 நீயே ஆழ்வார்களும் நீயே காற்றும் நீயே காற்றும் நீயே காற்றும் நீயே நீரும் நீயே நெருப்பும் நீயே விண்ணும் நீயே மண்ணும் நீயே கடலும் நீயே பொன்னும் நீயே பொருளும் நீயே புவியும் நீயே புவனமும் நீயே அண்டமும் நீயே வெண்டமும் நீயே அரியணா பொருளும் நீயே எழுகடல் உண்ட எம்பிரான் அகத்தீஸ்வராம் எழுந்தினி எமக்கருள் புரிவாய் எம் மக்களுக்கு நீ அருள் புரிவாய் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வராய் குருவாய் வந்தவனே குருநாதா குலம் காக்க வந்தவனே குருநாதா சேனைகளை அமைத்து திரண்டு சிவபடை அமைத்து சிவகணமாய் அமர்ந்து சிவரூபமாய் அருந்த சிவகணநாதா வர வேண்டும் வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் அகத்தீஸ்வரா வர வேண்டும் அகத்தீஸ்வரா உனை மறவாத வரம் வேண்டும் அகத்தீஸ்வரா பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய பெரும் வடிவத்தை அது எவ்வடிவம் கொண்டுள்ளது, எத்தகைய வடிவத்தால் அமைக்கப்பட்டுள்ளது, அது எத்துணை வடிவங்களை எல்லாம் தாங்கியுள்ள ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட நாமத்திற்கு சொந்த சபை என்ற நிலைதனை ஒரு பண் பாடி உணர்த்திட்ட சீடனே. அற்புதம். இதுவே பிரபஞ்ச மகாசபை. நீர் பாடியது பிரபஞ்ச மகாசபையை. 14 லோகங்களிலும் உள்ள அத்துணை ஆற்றலையும் தன்னகம் கொண்டு அமைந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபை சபையை ஆளும் ஆசானின் நிலைக்குள் அத்துணை நிலைகளும் அடங்கியுள்ளன என்ற அகத்தியன் ஆசி வழங்கினார். ஒரு குருவை வணங்குகின்ற பொழுது அவனுக்குள் இறை அமர்ந்து அருள் பாலிப்பார் என்பதனை சூட்சம நிலையில் தெரிவித்த சீடனே, வல்லவ தேயம் அமர்ந்து அற்புதமாய் சபையோடு தொடர்பு கொண்டு நீர் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி சிவ இரவு பெருவிழாவின் நிலை கொண்ட ஆசிதனை பெற்று மகிழ்க என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் மகதீசாய நமக. ஓம் மகதீசாய நமக.